சத்தியம்மா ஆமோ ஆமோ சத்தியம்மா குதி போட்டு அடி வருவாளா சின்ன சிறுவன போல இருப்பவ சேதுபதியா நாடும பெற்றவ கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம சத்தியம்மா குதி போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம சத்தியம்மா துதி போட்டு அடி வருவாளா சின்ன வயசுல குழந்தையானவ கொஞ்சம் வயசுல தானமும் படிச்சவ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ சத்தியம்மா குதி போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ சத்தியம்மா குதி போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ பிரம்மஜதி குதி போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ பத்திரகாளி குதி போட்டு அடி வருவாளா சிங்கவாகன மேல் இருப்பவ தமுகள் தானும பெற்றவ கூப்பிட்டா ஆட்டல கூப்பிட்டா ஓடி வருவாளா என் பத்திரகாளி குதி போட்டு அடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம பத்திரகாளி குதி போட்டு அடி வருவாளா அப்படி ஆதிவள்ளி கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் எந்த ஊரம்மா இது என்ன ஊரு என்ன ஊரு இதுதான் காணங்கஸ்பா ஏ அம்மா காணங்கஸ்பா 3 நாள் திருவிழா முத்தாக நடந்து கொண்டு இருக்கிறது ஆமா முதல் நாள் நம்ம என்ன கதை படிச்சோம் அம்மா ஐயனாருக்கு படிச்சோம் ஐயனாருக்கு தான் முதல்ல படிக்கணும் சாஸ்தா வந்து பிறந்ததா சகல தெய்வங்களும் கோயிலுக்கு வந்துச்சு வந்து பிறக்கும் ஐயன் வந்து பிறந்தா அகில தெய்வமும் கோயிலுக்கு பிறந்துச்சு ஆமா நேத்து இரவு என்ன படிச்சோம் ஆதிபரா சக்திக்கு படிச்சோம் சக்தியோட கதையை படிச்சோம் சரி ஆமா இன்னைக்கு 3வது நாள் திருவிழா கண்டிப்பா சீரும் சிறப்புமா நடந்து கொண்டு இருக்கிறது சிறப்புமாக நடந்து வருகிறது ஆமா அந்தி மாலையில நேமதத்தோட ஆமா எல்லா அழகா அலங்கார பூசையோட வந்துச்சு ஆமா மேல தாளத்தோட வந்துச்சு சரி இன்னைக்கு யாரு வந்து பிறக்கணும் ஏமா பத்திரகாளி வந்து பிறக்கணும் பேச்சம்மா பிறக்கணும் அட்டகாளி 8 பேர் வந்து பிறக்கணும் ஆமா கதைக்கு 12 மணிக்கு அட்டகாளி 8 பேர் பிறக்கணும் கண்டிப்பா அதுக்கு பிறகு சொடலைக்கு படிக்கணும் சரி சரி ஆமா சரி அதுக்காக உங்களுக்கு விளம்பரப்படுத்தணும்ட்டு ஆமா லட்சுமி யூடியூப்
லட்சுமி யூடியூப் சேனல், டிஎன்ஆர் லட்சுமி யூடியூப் சேனல், யூடியூப் சேனல். ஆமா நீங்க வந்து வீட்ல இருந்தே கேட்டுக்கலாம். நம்ம அம்மா கூட வந்து பார்க்க முடியாது. ஆமா அதனால அம்மா கூட என்ன நிகழ்ச்சி இருக்குன்னு எப்பனாலும் யூடியூப்ல போட்டு பாத்துக்கலாம். கண்டிப்பா. இந்த 2025ல நடக்குது. ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் யூடியூப் சேனல்ல பாத்துக்கலாம். யார் யார் டச் மொபைல் வச்சுக்கோங்களோ எல்லாரும் பாத்துக்கலாம். அது நம்ம புண்ணியம் இல்ல. ஆமா, அந்த ஆதிபரா சக்தியோட புண்ணியம். சரி சரி. அப்படி சரி. ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆமா ஆதிபரா சக்தி ஆகப்பட்டவளும் இன்பமோடு கொலுவிருந்து வருகிறார்கள். இந்திரலோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி. ஆமா ஆமா. அப்படி கொலுவிருக்கும் வேளையில ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவன் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கார்கள். ஆமா. சரி. அப்படி ஆமா அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமாள் 14 லோகத்தை ஆண்டவன் படைத்தார். படைத்தார்கள். 224 புவனங்களை ஆண்டவன் படைத்தார். புவனங்களையும் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் ஆண்டவன் படைத்தார். சரி. ஆமா. அப்படி ஆமா பல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கரு பையுக்குள் வாழும் சிசு வரைக்கும் சரி கரு முட்டையிலே உயிருள்ள முட்டை வரை ஆமா ஆண்டவன் படைத்தார். சரி. குஞ்சு முதல் படைத்தார். ஆமா ஆமா. சரி. செடி கொடி மரம் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் ஆண்டவன் படைத்தார். அனைத்தையும் படைத்தார் ஆண்டவன். ஆமா. சரி. ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை படைத்தாரு. ஆமா. 6 அறிவு படைத்தாலும் ரொம்ப சிக்கலாகி போச்சு. ஆமா. சரி. எதுக்கு? ஆமா, தூக்கி போடணும். சரி. அப்படி ஆமா நாமளை போன்ற மானிட மனுக்களையும் ஆண்டவன் படைத்தார். அப்பா மானிட மதுக்களையும் படைத்தார் ஆண்டவன். எப்படி இருக்கும் நாம? அம்மா எப்படி இருக்கும்? அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே அம்மா எவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு தெரியுமா? அப்படியா? உனக்கு 5 ரூபாய்லாம் நான் கொடுத்து உதவுவேன். சரி. சாயண்டுக்காரலாம் நீ கொடுத்து உதவுவ. கண்டிப்பா. ஆறறிவி சிவன் தாமா ரொம்ப ஒற்றுமையா கொடுத்திருக்கான். ஆமா. சரி. அப்படி என்ன இந்த சக்தி உமா பார்வதி இருக்கா பாருங்க. என்னம்மா? நம்ம பிரம்மசக்தி. அவளுடைய வடிவத்திலேயே சரி நாமளை பெற்ற தாய்மார்களை ஆண்டவன் படைத்தார். அம்மா இதே மாதிரி தாய் குலங்களையும் படைத்தார் ஆண்டவன். ஆமா. சரி. அப்படி படைத்த உலகத்திலே ஆண்டவன் படி அளக்க வேண்டும். ஆமா. சரி. படைத்தால் மட்டும் போதுமா ஐயா? அம்மா படைத்தாலும் போதாது, குழந்தையை பெற்றாலும் போதாது அம்மா. சரி. அதுக்கு நேரத்துக்கு நேரம் பசி ஆத்தணும்ல. கண்டிப்பா. சரி. அப்படி என்ன ஆண்டவனாகிய சிவபெருமான் அங்க என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்? படைத்தார் சீவன் உலகமெல்லாம் படைத்தார் சீவன் உலகமெல்லாம் அளக்கும் படிகளை வாங்கி கொண்டு சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மா என்ன செய்கிறாரு? அம்மா என்ன செய்கிறார்? உலகம் எல்லாம் படி அளக்க வேணும் பாருங்க. அம்மா ஈரேடு உலகம் எல்லாம் படி அளக்க வேணும் என்று. அதாவது சரி எந்த தொழில் எடுத்தாலும் வைங்க என்னம்மா முதல்ல சரி ஒரு பெண் கையால தான் வாங்கணும். அம்மா எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் மூப்பா இருக்கு. ஆமா சரி. அதாவது திருமணம் முடிந்து போற வீட்ல சரி குத்து விளக்கு ஏன் பெண்கள் ஏத்துறாங்க? எதுக்குமா சொல்லுங்க பாப்போம். அம்மா அந்த குத்து விளக்குல ரேட் கம்மியா தான் பார்த்து வாங்கி கொடுக்காங்கன்னு. அப்படியா? சரி. அதாவது என்ன வந்த வீட்டுக்கு முதல்ல இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஏமா மருமக வந்து காலை எடுத்து வச்ச உடனே சரி வீட்ல விளக்கு பொருத்தணும். அந்த வீடு எத்தேரும் பிரகாசமா விளக்கு எரியும். இன்றைக்கு போல என்றைக்குமே நாங்க இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும் சிரித்த முகமும் சிறுவியுமா இருக்கணும்னு தான் விளக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா இது விளக்கு பொருத்தும் போது சரி நல்ல எண்ணத்தோட பொருத்தணும்லாமா. அப்படியா? சரி. எதுக்கு? நேத்து விளக்கு பூசை எவ்வளவு சீரும் சிறப்புமா நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? எவ்வளவு அழகா நடந்துச்சு பத்தியா? கண்டிப்பா. குறஞ்ச ஆளு வந்து எவ்வளவு சூப்பரா நடந்துச்சு. ஆமா சரி கிடைக்கணும்ல. ஆமா அந்த வரம் கிடைக்கணும்ல. கண்டிப்பா. சரி. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் அளக்கும் படிகளை வாங்கி கொண்டு எப்படி படி இழந்து வருகிறாரேயானா அந்த பகவான் எப்படி அப்படி இழந்து வருகிறார். நாளில் நல்ல தினை எடுத்து ஆடி எங்கும் படி இழந்தார் பகவான்
படியளந்தார் படியளந்தார் தினை எடுத்து ஆமோய்யா படியளந்தார் படியளந்தார் உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் 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 ஆமோய்யா சொல்லையா படியளந்தார் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் மரக்கா நல்ல தினை எடுத்து மரக்கா நல்ல தினை எடுத்து மரக்கா நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து மாநிலமும் படியளந்தார் படியளந்தார் மாநிலமும் படியளந்தார் 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 ஆமையா சொல்லையா ஆலாக்கு தினை எடுத்து ஆலாக்கு தினை எடுத்து ஆலாக்கு தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அகிலமெல்லாம் படியளந்தார் படியளந்தார் அகிலமெல்லாம் படியளந்தார் 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 தினை எடுத்து தினை எடுத்து உயிரோ அந்த பிடாமல் உயிரோ அந்த பிடாமல் ஈசனான பகவானோ ஈரேழு உலகமெல்லாம் என்ன உண்ணாம் மனக்கடலே இறையளந்து தான் மூடித்து இறையளந்து தான் மூடித்து ஈசன் கைலாசம் வாராரே ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிபரா சக்தியம்மா ஆண்டவன் தான் பகவானோ எப்போது வருவார் என்று எப்போது வருவார் என்று அவர் எதிர்பார்த்து நிற்பார் அப்படி சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் ஏழு புவனம் எல்லாம் ஆமாம்மா சென்று படி அளந்தார் ஏ அம்மா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் பைக்குள்ள சிசுவுக்கும் படி அளந்தார் அம்மா சரி நாளிதனை எடுத்தார் நாடு எங்கும் படி அளந்தார் அம்மா உரியதனை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்து மறக்காதனை எடுத்து மாநிலம் எங்கும் படி அளந்து வந்தார் அம்மா மாநிலம் முழுக்கும் படி இழந்து வந்தார் ஆமா சரி இவர் படி அளக்க போயிட்டாரு ஆமா சக்தி உமா பார்வதா தேவியாகப்பட்டவள் என்னம்மா கைலாசத்திலே ஆண்டவன் எப்போது வருவார் என்று பார்வதி எதிர்பார்த்து இருக்கிறார் அப்பா கிழக்கோட்டை வாசல்ல கிளக்காம இருக்கா பார்வதி ஆமா இப்போ வந்துருவாரா பிறகு வேற வந்துருவாரா ஆமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கா எதிர்பார்த்து இருக்கா சரி அதாவது என்னம்மா ஆணாகப்பட்டவர்கள் ஆமா வேலைக்கு போயிட்டு வருவாங்க பாருங்க சரி அப்படி சரி சரி கம்பத்துக்கு சரி அப்படி ஆமா ஆணாகப்பட்டவர்கள்
வேலைக்கு சென்று முடித்து வந்தவுடனே ஆமா பெண்ணாகப்பட்டவர் என்னையா செய்யணும்? ஏமா பெண்ணாகப்பட்டவள் என்ன செய்யணும்? எப்ப வந்தீங்க? நல்லா அழகா மேக்கப் போடணும். சரி. நல்லா செல்போன்ல நெட் இருக்கான்னு பார்க்கணும். நெட் இருக்கான்னு பார்க்கணும். அழகா பாத்துக்கிட்டு இருக்கணும். யார் எங்க நீ போனாலும் சரி. யாருக்கு என்ன? நம்ம ரூட் கரெக்டா நடக்கணும். நம்ம வேலை கரெக்டா. அவரு வருவாரு போவாரு. அவருக்கு என்ன வேலைமா? அவருக்கு என்ன வேலை? காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போவாரு. சரி. சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வருவாரு. ஆமா. அவருக்கு ஒரு பெட்டி வாங்கி வச்சிருக்கு தெரியுமா வீட்டுல? என்ன பெட்டி? அதாமா பிரிசரு. அப்படியா? ஆமா பிரிட்ஜுக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. 3 நாளைக்கு உள்ளது அது வாட்டில இருக்கும். சரி. அவர் வாட்டில நேரத்துக்கு நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். சரி சரி. ஆமா அப்படி அப்படிலாம் இருக்க கூடாதுயா. என்னம்மா? ஆணாகப்பட்டவர்கள் சரி வேலைக்கு சென்று களைப்பாக வருவார்கள். அம்மா கொஞ்சம் தவிச்சு தவையேற வருவார்கள். ஆமா. ஏன்னா ஏகப்பட்ட ஆபீஸ்ல வேலை பார்க்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா. ஒரு பஸ்ஸுக்கு 2 பஸ் ஏற வேண்டியிருக்கும். அப்படியா? கார் இருக்காலும் கார்ல போயிட்டு வந்துருவாரு ஆபீஸுக்கு. சரி. பைக் இருக்காலும் பைக்ல போயிட்டு வந்துருவாரு. அப்படியா? சில ஆள் ஆபீஸ்க்கு பஸ்ல தான் போயிட்டு வருவாரு. சரி. கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கும். ஆமா. லேசா கைய கால பிடிச்சு விட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா. சரி. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா. எதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு? அம்மா அது கேட்கணும். கேட்கணும். சிரித்த முகத்தோட கேட்கணும். அப்படி கேட்ட போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நமக்காக ஒரு பெண் வீட்ல காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா நமக்காக ஒரு பெண்ணு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்மள நம்பி வீட்ல ஒரு ஜீவன் இருக்குன்னு இருக்கு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏமா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமா. சரி. கண்டுக்கவே இல்லன்னா அவங்க எதுக்குயா வீட்டுக்கு வராங்க? ஏமா அததான் கண்டுக்கிட்டலாம் இருக்க முடியாதுலம்மா. ஆமா. வீட்ல பெண்மணியா இருந்தா அம்மானு சத்தம் கொடுக்கணும். சரி. என்ன இதை சாப்பிட்டியா? ஆமா. என்னம்மா செய்த பிள்ளை இது? உடம்பு சரியில்லையா? ஆமா அப்படின்னு கேட்கணும்லாமா? கேட்கணும். அதாம்மா கெட்டின கணவன். நல்லா விசாரிக்கணும். சரி. ஆமா. ஆனா பார்வதி அப்படி அல்ல. ஏமா பார்வதி அப்படி அல்ல. ஆண்டவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மா விழி மேல வெளி வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறா. ஆமா. சரி. இன்னும் அவள் எப்படி இருக்கிறாளே ஆனா எப்படி அம்மா இருக்கிறா? அவ தங்க நல்ல தாம்பூலத்தில் தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரிஜாத மலரெடுத்து கெண்டியிலே ஜலமெடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பாள். பணிவிடையும் செய்வாள். படியளந்த பகவானுக்கு பால் வளம் கொடுப்பாள். இறையளந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுப்பாள். களைத்து வந்த பகவானுக்கு களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரே கொடுப்பாள். கரைத்து வந்த பகவானுக்கு அம்மா கரைத்து வந்த பகவானுக்கு பாரு கொடுப்பாரு. அப்படி என்னம்மா? களைப்பு தீர இளைப்பு தீர சரி. ஆதிபராசக்தியாகப்பட்டவள் ஆமோ. சங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர் எடுத்தாள். மலர் எடுத்தாள். கெண்டியிலே ஜலம் எடுத்தாள். கிருபையுள்ள பகவானுக்கு ஆமோ. அழகாக பாத பூஜையும் முடித்தாள். பணிவிடையும் செய்தாள். பணிவிடையும் செய்தால் பாலமுள்ள பார்வதி. ஆமா. சரி. பூலோகத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? என்னமா இருக்கும்? வீட்டுக்கு வந்தா போதும் சரி. சம்பளத்துக்காண்டி எதிர்பார்ப்பாங்க. கிட்ட வச்சு படி. சரி. சம்பளத்துக்காண்டி எதிர்பார்ப்பாங்க. ஆமா. ஆமா. சம்பளத்தை கையில வாங்கின உடனே ஆமா. போயிட்டு வாங்க. ஏமா 28ஆம் தேதி 29ஆம் தேதி சரி. 1ஆம் தேதி வரைக்கும் சீட்டுக்கார ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதுக்கு? அதான சம்பளம் பேங்க்ல அக்கவுண்ட்ல ஏறிடும்ல. கண்டிப்பா. இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி வந்துருமா? சரி. அத பூரா பட்ஜெட் பண்ணிடுவாங்க. காசு காலி ஆயிரும். ஆமா எல்லாத்துக்கும் அங்க பாலுக்காரன் கொடுத்தோம், வீட்டு வாடகை கொடுத்தோம், கரண்ட் பில் கட்டணும். சரி. எல்லாம் காலி ஆயிரும்ல. ஆமா. வேற ஒரு 25 நாளைக்கு சரி. எப்படி இருப்பாவ? எப்படி இருப்பாவ? நல்லா இருக்கும் வீட்ல பாக்க. அப்படியா? சரி. அப்படி ஆமா. பார்வதாதேவியாகப்பட்டவள் சரி. ஆண்டவன் சிவபெருமானிற்கு ஆமோ. படியந்த பகவானுக்கு பால் பழம் கொடுத்தாள். ஏமா பாலும் பழமும் கொண்டாந்து கொடுக்கா. ஆமா. சரி. இருபேர்களும் களைப்பு தீர இளைப்பு தீர ஆமா அந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சரி. அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே ஆமோ. என் ஆதிபரா சக்தி ஆகப்பட்டவள் என்னம்மா? ஆண்டவனை அழைத்தாள். ஆண்டவா பரம்பொருளே, பரம்பொருளே, படியளக்கும் சங்கரனே, அடே படியளக்கும் சங்கரனே, சங்கரனே, நான் உம்மோட ஒண்ணு கேட்க வேண்டும். என்னமா கேட்கணும்? இதுவரைக்கும் நீ கேட்டனா என்னமா செய்யாம இருக்கேன்?
ஆண்டவா ஆமா ஈரேழு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உடையவனாகப்பட்ட உங்களைத்தான் வணங்கி வருகிறார்கள். அப்பா என்னத்த வணங்குவாவ? ஆமா நான் தானே கடவுளே, அதானே அதனால என்ன வணங்குவாவ? ஆமா சரி அப்படி வணங்கி வரக்கூடிய நாளையிலே ஆமா ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாம ஏதோ ஒரு இரு பெயர்களை வணங்கி வருகிறீர்கள், அது ஏன்? அது யார் சொன்னா பார்வதி? யாராவது சொல்லணுமாங்க? என்ன செய்யணும் தெரியல. 24 மணி நேரமும் உங்களை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா என்னதான் வாட்ச் பண்ணுதாவளோ? ஆமா கெட்டின வீட்டுக்காரி கணவனதான் வாட்ச் பண்ணுவா. கண்டிப்பா. சரி அதாவது ஆமா வீட்டுக்காரு என்ன வேலை பாக்காரு. சில ஆளு என்ன செய்யும் தெரியுமா? எங்க போறாங்க வண்டியில சரி சீட்டை போறதையும் செக் பண்ணி பாக்கும். சரி சீட்ல பொட்டு இருக்கான்னு. சரி அதனால அப்பேற்பட்ட சந்தேகப்பட்டிருக்கா பார்வதி. பாக்கெட்ல பாப்பாங்களா? அப்படி பாக்கெட்ல பாப்பாங்க. சரி சரி செல்போன் வந்தாலும் பாப்பாங்க. செல்போன் நாங்க அப்படியே அழிச்சிருவோம். நாங்க அப்படியா? நாங்க அது படிச்சுக்கிட்டோம். இனிமே தெரிஞ்சிரும்ல. வீடியோ கால் பண்ண அழிச்சிருவோம். இனிமே மெசேஜ் வந்தா வீட்டுக்கு போகும்போது அப்படியே அழிச்சிட்டு போயிரும். அப்படியா? சரி அப்படி ஆமா அந்த பகவானிடத்திலே ஆமோ ஆதிபரா சக்தி ஆகப்பட்டவள். சரி பார்வதிக்கு சிவன் மேல சந்தேகம் வந்து விட்டது. அம்மா ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஆமா சரி அன்று கைலாசத்தில் பார்வதி சந்தேகப்பட போய்தான் ஆமா பூலோகத்தில் பெண்களும் சந்தேகப்படுகிறார்கள். வாய்ப்பே மக்கள் நீங்களும் கெட்டின கணவனுக்கு சந்தேகப்படுதியா? ஆமா சரி அதாவது என்ன அவள் படைத்த பிள்ளை தானே நாங்களும். அவர் படைத்த பிள்ளை தான் நாங்களும். அவளை போல தானே நாங்களும் இருப்போம். ஆமா ஆமா அப்படி நினைக்கணும்லாமா? ஆமா சரி அப்படி ஆமா பார்வதா தேவி ஆண்டவனிடத்திலே கேட்ட பொழுது அம்மா பார்வதி ஈரேழு உலகத்தில் உள்ள மக்கள் என்னை உடையவனாகப்பட்ட என்னை வணங்கி வந்தாலும் இந்த வணங்கி வரக்கூடிய மக்களுக்கு நான் யார் தெரியுமா பார்வதி? யாரம்மா? ஒன்றாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி. ஒன்றாண்டி உடையவனோ நான் தாண்டி. ஒன்றாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி. ஒன்றாண்டி உடையவனோ நான் தாண்டி. இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனோ நான் தாண்டி. இரண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி. மூன்றாண்டி மூன்றாண்டி முக்கண்ணனோ நான் தாண்டி. நான் தாண்டி முக்கண்ணனோ நான் தாண்டி. நான் தாண்டி மூன்றாண்டி ஆமையா நான் தாண்டி முக்கண்ணனோ நான் தாண்டி. நாலாண்டி நாலு வேதங்களோ நான் தாண்டி. நாலாண்டி அந்த வேதங்களோ நான் தாண்டி. ஐந்தாண்டி இந்த பஞ்சபூதங்களோ நான் தாண்டி. ஐந்தாண்டி அந்த பஞ்சபூதங்களோ நான் தாண்டி. ஆறு நல்ல ஆறாண்டி சாஸ்திரமோ நான் தாண்டி. நான் தாண்டி சாஸ்திரமோ நான் தாண்டி. நான் தாண்டி ஆமையா ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாண்டி. சமுத்திரமோ நான் தாண்டி. எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி. எட்டு திருத்தலங்களோ நான் தாண்டி. ஒன்பதாண்டி நவகிரகமோ நான் தாண்டி. நவகிரகங்களோ நான் தாண்டி. பத்து நல்ல பத்தாண்டி பத்தாண்டி பகவானோ நான் தாண்டி. நான் தாண்டி பகவானோ நான் தாண்டி. நான் தாண்டி ஆமையா சொல்லையா நான் தாண்டி நான் தாண்டி ஏடி அம்மா பார்வதி. ஏடி அம்மா பார்வதி. நான் அசைந்தால் அசையும் அம்மா சரி இந்த அகில உலகமெல்லாம். ஆமா நான் நகர்ந்தால் நகலும் அம்மா ஆமோ இந்த அகில உலகமெல்லாம். சரி இருளும் நான் தான் பகலும் நான் தான். பகலும் நான் தான். இரவும் நான் தான் ஒளியும் நான் தான். ஆமா இருளும் நான் தான் ஒளியும் நான் தான். ஒளியும் நான் தான். ஆமா சரி
8 திசைகளும் சரி 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. ஆமா. காற்றும் நான் தான், கடும் புயலும் நான் தான் பார்வதி. ஓ, புயலும் நான் தானே. ஆமா. சரி. நேத்து பெஞ்சது பாருங்க மழை. ஆமா. அந்த மழையும் நான் தான். ஓ, மழையும் நான் தான். ஆமா. அடிக்க காற்றும் நான் தான். அப்பள கரண்ட் போனோனே எப்படி இருந்தது? இருட்டா இருந்துச்சு. ஆமா. ஆமா. அந்த இருளும் நான் தான் பார்வதி. சரி. ஆமா. கரண்ட் வந்தோனே இந்த வெளிச்சமும் நான் தான். ஆமா. சரி. ஆண்டவன் இல்லையெனில் அகில உலகமே இல்லை. சரி. ஆமா. ஆமா. அப்படி பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆண்டவனிடத்திலே சந்தேகத்தை கேட்ட பொழுது ஆண்டவன் 10 பொருளும் சொல்லி 10 பொருளுக்கும் அர்த்தத்தையும் சொன்னார். ஏமா 10 பொருளையும் சொன்னார், 10 பொருளுக்கு அர்த்தத்தையும் சொன்னாரு. ஆமா. சரி. பார்வதி கேட்பாளா? கேட்க மாட்டாளா? என்னைக்கு கேட்டா? ஆமா. அவளுக்கு சந்தேகம் இன்னும் தீரல. அம்மா இன்னும் தீரல. ஆமா. சரி. ஆண்டவா, என்ன? அதைத்தான் நானும் கேட்கிறேன் ஆண்டவா. நானும் கேட்கிறேன் ஆண்டவா. உடையவனாகப்பட்ட நீங்க இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. அப்படி இருக்க இருவேரை வணங்கி வருவது ஏன்? அது எனக்கு உடனே தெரியணும் பகவானே. எனக்கு அது தெரியணும். சரி. ஏ அம்மா பார்வதி, என்ன இந்த உலகத்திற்கு பகலிலே ஒளி கொடுக்க வேண்டுமானால் யார் வேண்டும்? அம்மா சூரியன் வேண்டும். சூரிய பகவான் வேண்டும். ஆமா. இரவு நேரத்திலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டுமே ஆனால் யார் வேண்டும்? அம்மா சந்திர பகவான் வேண்டும். ஆமா. சரி. இருவேரும் இல்லையெனில் இந்த உலகம் இல்லை. அம்மா அதுதானே எனக்கு வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். ஆமா. ரெண்டு கண்கள் மாதிரி கும்பிட்டு வரம்மா. ஆமா. மூஞ்சி வெளிச்சம் கொடுக்கதே அவர்தானம்மா. சரி. அப்படி ஆமா. அப்படி பார்வனிடத்திலே எவ்வளவோ ஆண்டவன் சொன்னார். ஏமா அவ ஏறெடுத்து கேட்கல, ஏனென்று கேட்கல. அதாவது சரி ஆண்டவன் இடத்திலே எடப்பாகம் பார்வதியா இருக்கா. ஆமா. சரி. சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் ஐயா. அம்மா பார்வதியை வாங்கி வச்சுக்கிட்டாருலம்மா. ஆமா. பார்வதி தான் பகவான் சக்தியை பார்வதி வாங்கி வச்சுக்கிட்டாளே. வலதுகன் சூரியனை என்றாலும் சரி இடதுகன் சந்திரன் நானாக தானே இருக்க வேண்டும். அம்மா நானாகத்தானே இருக்க வேண்டும் பகவானே. அது எப்படி பகவானாக இருக்க முடியும்? அவ சொல்லி என்னை திருத்த முடியும். ஆமா. சரி. அப்படி பார்வதிக்கு இன்னும் சந்தேகம் தீரவே இல்லை. ஆமா. அப்படி சரி பார்வதா தேவியாகப்பட்டவள் அங்கே என்ன செய்கிறாளே? ஆனா என்னம்மா செய்கிறாள்? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவன் ஆயிரமதிலே, ஆண்டவன் பின்னாலே பார்வதியும் ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாளே, ஈசன் கண்ண பொத்துவாளே, ஆமா. ஆமா. ஈசன் கண்ண பொத்துனா எப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இங்க? அம்மா கரண்ட் இல்லாம எப்படி இருந்துச்சு? இருக்க முடிஞ்சதா? ஆமா, அதான் கைலாச பர்வதம் ஒரே இருளா இருக்கிறது. ஒரே இருளாக இருக்கிறது. சரி. ஆமா. ஆமா. அப்படி என்ன இவருக்கு 5 நிமிஷம் காத்தாடி இல்லாம இருக்க முடியல வீட்டுல. அம்மா அதான் அப்பமே சொல்லிருக்காங்க. ஆமா. எலக்ட்ரிஷியன் நம்பி எலப்பட கூடாதான். சரி. திருவிளக்கு தான் என்னைக்கு நீடிக்கும். கோயில்ல பாரு அம்மா வயல்ல எவ்வளவு பிரகாசமா இருந்துது. கண்டிப்பா. கரண்ட் வரணும்னு பளிச்சுன்னு தெரிஞ்சு தெரியுமா? ஆமா. அந்த விளக்கு மட்டும் தான் என்னைக்கு நிரந்தரம் நமக்கு. சரி. சரி. அதாவது ஆமா இந்த இயற்கையான காற்று இப்ப கிடையாது பாருங்க. கிடையாது. இப்போ ஏசி தான் எல்லா பக்கமும். எங்க பார்த்தாலும் ஏசி தான். ஏசி தான். சரி. ஏசிக்குள்ளே இருந்து பழகியாச்சு. அம்மா பழகியாச்சு. ஆமா. சரி. ஏசில நின்னுட்டு வெளியில வந்த உடனே எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா வேட்டு போட்டு பொளிங்கிறதுல வெக்க அப்படிதான் இருக்கு. சரி. அக்கினியா இருக்கு. ஆமா. ஆமா. சரி. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இப்படி இருக்க முடியலையே. இருக்க முடியல. ஆண்டவன் கண்ணை பொத்தின உடனே அம்மா எப்படி இருக்கும்? ஈரேழு உலகமெங்கும் ஒரே இருள்மயமாகவே இருக்கிறது. ஆமா. அப்பதான் இந்த பகவான் பார்த்தார். இந்த பார்வதிக்கு நம்ம எத்தனை சொல்லியும் இந்த பார்வதி கேட்கலையே. ஒரு வார்த்தை கேட்கலையே. சரி. இந்த ஈசன் பேச்சுக்கு மதிப்பு இல்லையே. ஆமா. அப்படி சரி. ஆதிசக்தி பார்வதியாகப்பட்டவள் பார்வதிக்கு தெரியாது ஆண்டவனுக்கு நெற்றிக்கண் இருப்பது. அவரை இன்னும் அறியல பார்வதி. ஆமா. சரி. அப்பதான் இந்த பார்வதிக்கு நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும். அம்மா திறக்க வேணாது அப்பா தெரியும். நம்மளுடைய மகிமையை பார்வதிக்கு காட்டணும். அம்மா நம்மளோட மகிமையை காட்ட வேண்டும் என்று. ஆமா. சரி. அப்படி என்ன செய்கிறாரேயானால் என்னம்மா செய்கிறார்? ஆண்டவன் தான் பகவான். நெற்றிக்கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார்,
இருக்கு. ஆண்டவன் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே இந்த கோவில் வாசல் இப்ப எப்படியா இருக்கு? பளிச்சுன்னு இருக்கு. பளிச்சுன்னு இருக்கு. ஆமா. அம்மா வாசல் அப்படி இருக்கு. ஆமா, ஒளிமயமா இருக்கு. அம்மா அதை போலவே சரி ஈரேழு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாகவே இருக்கிறது. சரி. ஆமா. அப்பதான் இந்த பார்வதி வந்து பார்த்தா. என்ன ஊத்துதா? நாமல் இரு கரங்களாலும் ஆமா ஆண்டவன் கண்ணை மறைத்து விட்டோம். சரி. இந்த ஒளியானது எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது என்று ஆமா பார்வதா தேவியாகப்பட்டவள் அந்த உமையவள் வந்து ஆண்டவன் முன்னால் பார்த்தாள். சரி. முன்னால பார்த்த உடனே என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செய்தார்? ஆண்டவனுக்கு நெற்றிக்கண் இருப்பதை அப்பொழுதுதான் அறிந்தாள் பார்வதி. ஆமா. அப்பந்தான் சரி. ஆண்டவா பகவானே பரம்பொருளே, ஆமா நான் உம்மை அறியாமல் தவறு செய்து விட்டேன். சரி. உம்மை நான் சோதித்து பார்த்து விட்டேன். ஆமா. அடியாளை நீங்கள் தான் பொறுக்க வேண்டும் ஆண்டவா. சரி. என்று ஆமா பார்வதா தேவி சொல்ல அங்க என்ன நடக்கிறதே தெரியுமா? என்னமா நடக்குது? ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு உச்சி கண்ணிலே ஒரு பெண் வந்து பிறந்தாள். உச்சி கண்ணில் பிறந்தாள் ஒரு பெண் கொடியாள். ஆமா. அந்த பெண்ணை அழைத்து சிவன் என்ன சொல்கிறாரே? ஆனா ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம், போட வேண்டாம், ஆட வேண்டாம், குலச்சத்தம் போட வேண்டாம். உச்சி கண்ணில் பிறந்ததாலே, உச்சி கண்ணில் பிறந்ததாலே, உச்சி நீ மகாளி. ஆண்டவன் ஒரு பெயர் நாமத்தை கொடுத்தார். ஆமா, உச்சி கண்ணில் பிறந்ததால உச்சி மகாளி என்று ஒரு பெயர் கொடுத்து. ஆமா. வடக்கு வாசலிலே ஆமா வரங்களை எல்லாம் கொடுத்து அம்மா கைலாசத்துல 4 கோட்டை வாசல். ஆமா. அதுல வடக்கு வா செல்வி அமர வச்சாரு. அமர வைத்தார். சரி. அப்படி அமர வைத்த வேளையிலே அவள் அங்க சந்தோஷமாக இருக்க. ஆமா. சரி. ஆங்கார ஓங்காரம் கொண்டு ஆமா கண்ணை திறந்ததனால எப்படி இருக்காரு தெரியுமா? எப்படிமா இருக்காரு? அக்கினியா பறக்கு. அம்மா நமக்கு எனக்கு எப்படி வேர்க்கும் அதே மாதிரி வேர்க்கு. அக்கினி பொறிகள் பறக்கு. சரி. அப்படி ஆமா அக்கினியில் தாங்காமல் ஆண்டவனுடைய அங்கமெல்லாம் வியர்வையாக வடிகிறது. அப்பா எங்க ஒட்டுக்காருக்கு பார்க்கல ஊத்து விடிய காலம் தண்ணி காடா போகுது. அப்படியா? சரி. அப்படி ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வியர்வையாகவே வடிகிறது. வியர்வையாகவே வடிகிறது. அப்படி 1008 சடாமுடிகளிலே ஒரு முடியை உழைத்து அவருடைய அங்கமெல்லாம் துவட்டி ஒரு கொண்டை கெட்டாகவே கட்டினார். அம்மா ஒரு பக்ஷமா கட்டினாரு. ஆமா. சரி. அப்படி கெட்டியும் அந்த வியர்வை துளியானது நிற்கவில்லை. எப்படிமா நிக்கும்? தொடக்க வந்துட்டு தான் இருக்கும். ஆமா. சரி. அப்படி இந்த துளியானது பூமியிலே விழுந்ததானால் இந்த பூமி தாங்காது ஐயா. பூமி பாதாளம் தாங்காது என்று சொல்லி அப்ப என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். ஏமா அத ஒரு பிறகு அப்படி பிறவிக்கணும். ஆமா. அத ஒரு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா. எந்த பொருளையும் பாருங்க. சரி. எந்த பொருளா இருந்தாலும் நம்ம சாப்பிட தகுந்தபடி வாங்கிக்கணும். கண்டிப்பா. அந்த பொருளை எதுவும் வேஸ்ட் படுத்தக்கூடாது. ஆமா. அதனால அந்த வேர்வை துளி வந்து வேஸ்ட் படுத்தக்கூடாது. அது ஒரு பிறவியாக பிறவிக்காரு. கண்டிப்பா. சரி. அப்படி ஆமா 10 துளி வியர்வையும் 10 கடலாக ஆண்டவன் படைத்து அந்த 10 கடலுக்கும் ஆமா ஆண்டவன் எப்பேற்பட்ட பெயர் நாமம் கொடுக்கிறாரையானா? எப்படி அம்மா பெயர் நாமம் கொடுக்கிறார்கள்? ஓங்கு சம்பா தீவரிலே, ஓங்கு சம்பா தீவரிலே, ஒன்றாம் கடல் ஓர் கடல், ஓங்கு சம்பா தீவரிலே, கருப்பு கடல் இரண்டாம் கடல், முனிவர் பஞ்ச தீவரிலே, மூன்றாம் கடல் மோர் கடல், நதியரசன் தீவரிலே, நாலாம் கடல் நல்லதனி, ஹரிராமாவள்ளி கொண்டு, ஹரிராமாவள்ளி கொண்டு, ஐந்தாம் கடல் பால் கடல்,
பளிங்கு வர்ண பாறை. அம்மா பளிங்கு வர்ண பாறை. அம்மா பளிங்கு வர்ண பாறையிலே என்னம்மா பறந்ததொரு ஆலமரம். அப்படி ஆலமரத்தின் அடியிலே என்னம்மா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புற்று ஒன்று வளர்ந்திருக்கு. கரையான் புற்று ஒன்று வளர்ந்திருக்கிறது. சரி. ஆமா ஆமா. அது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தங்க புத்து வெள்ளி புத்து. அம்மா தகதகையான வைர புத்து. ஆமா. புத்துக்குள்ள என்னையா இருக்கும்? அம்மா புத்துக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். புத்துக்குள்ள ரகரட்டாதி முத்து இருக்கும். ஆமா. வேற என்ன இருக்கும்? புத்துனா இருக்கும். கரையான பிறகு என்னமா இருக்கும்? என்ன இருக்கும் சொல்லுங்க. ஒரு 5-6 பாம்பு குட்டி இருக்கும். பாம்பு இருக்கும். சரி. ஆமா. காலையில பார்த்தா அண்ணாச்சி கரெக்டா சொல்றாரு. அண்ணாச்சி கரெக்டா. நீ கை நீட்டல கரெக்டா இருக்கு அவரு. ஆமா. சரி. அதாவது என்ன நம்ம வேலைய பார்த்தோம் வைங்களேன். ஆமா. அது நம்மள எதுவுமே செய்யாது. ஒண்ணுமே செய்யாது. ஆமா. சரி. நம்ம வேலைய விட்டுட்டு அதுகிட்ட போய் விளையாண்டணும் வைங்களேன். அது நம்மள ஏதாவது செய்ய தான் செய்யும். நாமள ரொம்ப விளையாடுவேன். அப்படியே ஒரு அடி அடிப்பேன், பிறகு கொஞ்ச நேரம் தெள்ளி அடிப்பேன். அப்படியே அடிச்சு கொல்லையே மாட்டேன். சரி. அது உடையே மாட்டேன். அப்படியே ஆமா. வச்சு விளையாடுவீங்கனே. விளையாடிட்டே இருப்பேன். சரி. சரி. அது பாம்பா இல்ல வேற எதுமா? ஏமா பாம்பு தான். என்ன பாம்பு? மண்ணுளந்தி பாம்புமா? அப்படியே. ஆமா. ஓடி ஓடி பிடிப்பேன். சரி. அவ்வளவு ஒரு திறமைசாலி பாத்துக்கோங்க. அப்படியே. செத்த பாம்பை கைட்டு தூக்கிடுவேன். சரி. பயப்பட மாட்டேன். அவ்வளவு வீரம் உங்களுக்கு. அவ்வளவு ஒரு வீரம் எனக்கு. சரி சரி. சரி. நாளைக்கு இங்க கட் அவுட் வச்சிருவோம். அவ்வளவு ஒரு வீரம். என் வீட்டுக்காரியை கண்டதான் பூனை ஆயிடுவேன். சரி. அடி காளை ஆயிடுவேன். அப்படியா? சரி. அப்படி. ஆமா. அப்பேர் பெற்ற புற்றுக்குள்ளே அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்களே ஆனா யாரெல்லாம் இருக்கிறா? சென்னா கொங்கர்நாகோ சென்னா கொங்கர்நாகோ கண்ணாடி விரிசுகள் எல்லாத்துக்கும் ராஜராணி எல்லாத்துக்கும் ராஜராணி அங்கே நாகராஜன் நாகக்கண்ணி எல்லாத்துக்கும் ராஜராணி நாகராஜன் நாகக்கண்ணி. சென்னாகம் எப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும்? செவலேன்னு இருக்கும். அப்படியா? ஏமா கல்லுக்குள்ள இருந்தா கருநாகம். சரி. செம்மண்ணுக்குள்ள இருந்தா சென்னாகம். சென்னாகம். வயலுக்குள்ள இருந்தா வயல் நாகமா? வாழைப்பூ நாகம். வாழைப்பூ நாகம். சரி. நல்ல பெயர் கொடுத்திருக்கீங்க. ஏமா எந்த மண்ணுக்குள்ள இருக்கு அந்த கலருக்கு மாறிக்கணும். அந்த பேர் அப்படி இருக்கும். இப்ப நீங்க போடுதீங்களா? சரி. வளையல் போட்டா அந்த கலருக்கு சேலை. சரி. சேலை போட்டா சேலை கலருக்கு ஜாக்கெட்டு. ஜாக்கெட் கலருக்கு கம்மல். அப்படியா? கம்மல் கலருக்கு பாசி. சரி. அம்படு ஒரே கலர்ல படுத்தி தெரியுமா? ஆமா. அதே மாதிரி இந்த நாகமும் இருந்துரும். அப்படியா? தினுசா போட்டா நல்லா இருக்காது பாருங்க. அது தங்கத்தை மாத்த மாட்டாங்க. தங்கத்தை மட்டும் போட்டு பாசி போட்டு அப்படியா? நீங்க தான் நினைக்கீங்க நான் போடுறது தங்கம்னு. அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப கழுத்தான கொண்டு போயிருந்தேன். ஆமா. ஆளுக்கு ஒண்ணா கொண்டு போங்க. பிரச்சனை கிடையாது. அடகு கடையில கொண்டு போய் வைக்கும் போது கையும் களவுமா மாட்டுவீங்க. ஏமா இப்ப மாட்ட மாட்டோம். அப்படியா? அது நல்லா தெரியுது எங்களுக்கு. எதுக்கு? சரி. ஆமா. எதுக்கு அப்படி? ஒரிஜினல் நல்லா தெரியுது. அப்படியா? ஆமா. ஒரிஜினல் தெரியுதோ? ஆமா. சரி சரி. அப்படி என்னம்மா? சென்னாகும் கருணாகும் ஆமா. பெரிய பெரிய கண்ணாடி விரிசுகளும் ஆமா நாகங்களுக்கெல்லாம் அதிபதியாக என்னம்மா அங்கே நாகராஜனும் நாககன்னியாகப்பட்டவர்களும் அங்கே ஒரு தலைவர் உண்டோ? ஆமா. எங்கன பார்த்தாலும் தலைவர் பிறகுதான் பெரிய பிறவியா இருக்கு. கண்டிப்பா. நாங்க வில்லு அடிக்கும். ஒரு கோவில் இருந்தா நாட்டாமைன்னு இருப்பாங்க. ஏமா நாட்டாம கணக்கப்புள்ள பொருளாளர் வேணும். கண்டிப்பா. ஒரு ஊர் இருந்தாலும் அது வேணும். கண்டிப்பா. நாடு இருந்தா வேணும். கண்டிப்பா. நாங்க வில்லு செட்டுக்கு ஒரு தலைவர் வச்சிருக்கோம் பத்தியா? ஆமா. சரி. அப்படி ஆமா. அந்த நாகராஜனும் நாககன்னியாகப்பட்டவர்களும் ஆமோ அங்க எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா வாழ்ந்து வருகிறார்கள்? கொண்டவனும் தேவியும் கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வாரா மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரே கண்ணும் நல்ல இமையும் போல கண்ணும் நல்ல இமையும் போல அங்கே கற்றுடன் வாழ்ந்து வாரா
ஆமா சீம பூமி தான்கள் இருக்கு. ஆமா. சரி. அடுக்கு மெத்த வீடு இருக்கு. அப்பா ஏராளமான சொத்து சுகம் இருக்கு. ஆமா. சரி. ஆனால் அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை. அம்மா ஒரு குழந்தை செல்வம் இல்ல. ஆமா. சரி. அதாவது என்னம்மா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எதற்கு குழந்தை இல்லை தெரியுமா? எதற்காக குழந்தை இல்ல? அவங்க வயிற்றுல பெறவில்லை என்றாலும் சரி இந்த கலியுலகையே ஆள போகிறவர்கள் யாரு? ஏமா நம்ம காளியம்மா. என் தாயாகப்பட்ட பத்திரகாளி. ஏமா பத்திரகாளி காளியம்மா வேச்சம்மா. ஆமா. பிரம்மசக்தி. பிரம்மசக்தி. சரி. அவள் தான் வந்து அவதாரம் செய்ய போகிறாள். ஏமா அந்த பூமியில வந்து அவதாரம் தெரிஞ்சாதான் நம்ம கும்பிட முடியும். ஆமா. சரி. அப்படி அதுக்காக தான் நாகக்கனி நாகராஜன் திருவயித்துல பிறக்காங்க. சரி. அவர்களுக்காக தான் ஆமா இருவேர்களுக்கும் குழந்தை இல்லாமல் அணிநாளாக இருந்து வருகிறார்கள். அம்மா ஏகப்பட்ட நாளாக இருந்து வருகிறது. ஆமா. சரி. அப்படி என்ன அங்க இன்னும் என்ன நடக்கிறதேயானா என்னம்மா நடக்கிறது? அங்கே நாகக்கண்ணி பெண்கோடியா நாகக்கண்ணி பெண்கோடியா நாகராஜ இடமறி முத்தா கண்ணீரை ஓங்கள் எல்லாம் வடிப்பாளே அவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பாளே ஆறாக கண்ணீரை ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாளே வருத்தப்படாத. சரி. ஆமா. என்னைக்கா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா இருக்கும். ஆமா நமக்கு எப்படின்னு ஒரு குழந்தை இருக்கும். ஆமா. சரி. கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆமா கடவுள் கண் திறந்தானே கட்டாயம் உண்டு. எனக்கும் இந்த கடவுள் தான் ஏன் கண் திறந்தாரு. அதே மாதிரி கண் திறந்திருக்கிறமா யாருக்கு அதே மாதிரி எல்லாத்துக்கும் திறந்துருவாரு. கண்டிப்பா. இந்த வருஷம் எல்லாரும் எப்படி நினைச்சு கும்பிடுது அடுத்த வருஷம் அத்த காரியங்கள் பூரா கண்டிப்பா வெற்றியாக இருக்கும். ஆமா. சரி. அப்படி ஆமா. எம்மா நாகக்கண்ணி. நாகக்கண்ணி வருந்தாதம்மா. ஏமா வருந்தாதம்மா அழாதம்மா அழுது புலம்பாதம்மா கண்ணீரை வடிதங்கம். கண்ணீரை எப்ப பார்த்தாலும் வடிச்சுக்கிட்டே இருக்கிய. சரி. ஆமா. ஆமா. வீட்டுக்கு வர முடியுதா? அம்மா வீட்டுக்கு வர முடியலையம்மா. நிம்மதியா சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியல. சரி. வந்தாலே அழதான் செய்யறான். ஆமா முகத்தை பார்த்தவன எனக்கு சண்டை தான் போடணும் போல இருக்குமா. ஆமா. என்ன செய்யம்மா? எதுக்கு? ஆமா வீட்டுல போனா வீட்டுக்காரி என்னமா செய்யணும்? என்ன செய்யணும்? என் அத்தா வாங்க உட்காருங்க. சரி. என் மச்சான் வாங்க இருங்க. சரி. மாமா வாங்க நெல்லுங்கன்னு சொல்லணும். அப்படியா? அங்க இருந்து வந்த உடனே சரி சில வீட்ல எல்லாம் அப்பா டங்கடா 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 நீங்க பாக்க வேலைக்கு சரி வீட்ல இன்னும் அம்மா கம்மி அம்மிகள்ல போடவே சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அதனால ரொம்ப பயமா இருக்குமா? ஆமா. சரி. இப்போ அப்படிதான் எல்லா பக்கமும் நடக்குது. அம்மா என்ன மெகாச்சேரியில என்ன ஓடுதோ அதான் வீட்ல நடக்குமா? ஆமா. அங்க என்ன சாப்பிடுதாவளோ அதுதான் சாப்பிடுதாவ. கண்டிப்பா. எல்லாரும் கொலை போடு பாரு கப்புன்னு பானை பொங்கையும். சரி. சரி. அப்படி ஆமா. நாகக்கன்னியாகப்பட்டவள் ஆமோ நாகராஜனிடத்துல என்ன சொல்கிறாளேயானா என்னம்மா சொல்கிறாள்? எங்கனவா ராஜ மன்னா எங்கனவா ராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணனாலே மழை பெய்த முத்தத்திலே மணலைய பிள்ளை இல்லை மண்ணலைத கையால் மடிபிடிக்க மைந்தன் இல்லை நிற கொடுத்து தண்ணீர் நிறகொடத்து தண்ணீரிலே நின்றளப்ப பிள்ளை புறகொடத்து தண்ணீரிலே கோதி வைக்க பிள்ளை கரிக்கரைக்கும் தேங்காயிலே கரிக்கரைக்கும் தேங்காயிலே இந்த பிள்ளை